சொல்லுப்பா. இப்போ தான் இங்கே மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். என்னையா இன்னும் வரட்டுமான்னு கேட்டுட்டு அங்கேயே இருந்தா எப்படி? இந்தா கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா. சரி வச்சிடுறேன். காமாட்சி அண்ணே, நீ நேரா கிச்சனுக்கு போய் சமையல்காரங்களாம் வந்துட்டாங்களா, எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு பாரு. எல்லாம் சுறுசுறுப்பா நடக்குதான்னு பாத்துக்கோ. சமையல் வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். நீயே பொறுப்பேத்து. நீங்க கவலையே படாதீங்க. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது காஃபி ரெடியா இருக்கும். எண்ணி 15வது நிமிஷத்துல டிஃபனுக்கு இலை போட்டு ரெடியா இருக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? இந்த மாலை இல்ல, அந்த மாலை அது என்னது, இந்த மாலையெல்லாம் அனுப்பிட்டேன்னு சொன்னா அவன். நீ போயிட்டு மாலையெல்லாம் சரியா இருக்கா, எல்லா மாலையும் சரியா இருக்கான்னு செக் பண்ணு. சரி வா காமாட்சி போலாம். என்னது எப்பா, இது உன் வீட்டு கல்யாணம்ப்பா. ஆமாம், நீ முன்னே இருந்து எல்லாம் செய்யணும்ல. முத்தையா ஒத்தையா எவ்வளோ வேலையாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் வந்து சேரு. வா வா. சங்கீதா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வரேங்கா. சீக்கிரம் கொண்டா. ஆமாமா, இங்க வை. தலைவர் வீட்டில் வந்துட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. சரிக்கா, கீழே விழுந்துருச்சு பாரு. வாங்க 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 வாங்க. ஆமாம்மா, எல்லாம் சரியா இருக்கு. வாமாப்ல. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். பார்வதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. இது வந்துட்டேங்க. ஆர்த்தி எடுத்துட்டு ஐயோ துர்கா, நீ உள்ள போயிட்டு ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வா. அத்தை, நான் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரணுமா? என்னம்மா இப்படி கேக்குற? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீ தானே ஆர்த்தி எடுக்கணும். சீக்கிரம் போ. போமா. எங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க. 4:30 மணிக்குள்ள கரெக்டா வந்து சேர்ந்துடணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா கரெக்டா வந்து சேர்ந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. வாமா துர்கா. சீக்கிரம் வாமா. ஏய் இரு, நீ எப்படி இங்க வந்த? ஏங்க என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு எதுக்கு ஆர்த்தி தட்டோட இங்க வரா? இவள எதுக்கு உங்க வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க? சம்மந்திமா, அவ எங்க வீட்டு மருமக. போட. இவ உங்க மருமக தானே எங்களுக்கும் தெரியும். அதுக்கு மேல இவ யாரு, எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் பண்ணா, எப்படி எல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு இவ திட்டம் போட்டு வச்சிருந்தான்னு எல்லாமே எனக்கும் தெரியும். போதுமா? இவள முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க. ஆர்த்தி தட்ட நீங்க வாங்குங்கம்மா. சம்மந்திமா, மன்னிக்கணும். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கணும். எங்கள் மருமகளுக்கு எங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது. என்னமோ நிஜம்தான். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லைம்மா, இன்னைக்கு மல்லிகா கல்யாணம் இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல துர்காவும் ஒருத்தியுமா. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணை எவ்வளவு கேவலமா பேச்சு தெரியுமா? காது கொடுத்து கேட்க முடியல, அவளை கேவலமா பேச்சு. ஒரு பொண்ணு நல்லவளோ கெட்டவளோ அதெல்லாம் இருக்கட்டுங்க. பொண்ணு எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இதை என்னால பொண்ணாவே நினைக்க முடியலங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எங்க மருமக பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தது, ஏன் பொண்ணை பத்தி தப்பா பேசினது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். எல்லாத்தையும் மறந்து இப்ப மனசார நாங்க இப்ப இவள மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கோம். துர்கா தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து இப்ப திருந்தி வந்திருக்கா. கல்யாணம் நடக்க போற இந்த சந்தோஷமான நேரத்துல குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதானங்க முக்கியம். ஆமாங்க, நான் இப்ப திருந்திட்டேன். உங்ககிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், நீ பேசாத. அதுக்கான எந்த அருகதையும் உனக்கு இல்லவே இல்லை. சம்பந்தி அம்மா, எந்த வீட்டில் தாம்மா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்குள்ள பெருசாக சண்டை சச்சரவுலாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான். அதை உட்காந்து பேசி எல்லாரும் மன்னிச்சிட்டோம். அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. துர்கா சின்ன பொண்ணுமா, நீங்களும் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இவ இங்க இருந்தானா நாங்க உள்ள வர தயாரா இல்ல. என்ன பார்வதி, நாங்க இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுறோம். அம்மா நோம்மா பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களா? சுர்லி, நீ சும்மா இரு. இத பாருங்க சம்பந்தி, உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் எங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு.
உங்க பொண்ணு மல்லிகாவை எனக்கும் சரி என் புள்ளைக்கும் சரி ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை தடை வந்தாலும் இந்த கல்யாணம் கட்டாயம் நடந்தே ஆகணும்னு என் புள்ள உறுதியா தான் இருக்கான். இவனோட மன உறுதியை மதிச்சு இந்த பொண்ணு பேசினதையும் மத்ததையும் பெருசா எடுத்துக்காம தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு எப்ப கோயில்ல வச்சு தான் உத்தமின்னு சத்தியம் பண்ணாலோ அன்னைக்கே அவதான் என் வீட்டு மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நடத்த எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஒண்ணு இங்க இருந்து இவ வெளியில போகணும், இல்லனா நாங்க எப்படியே திரும்பி போயிடுங்க. ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன பார்வதி இப்படி பேசுறாங்க? சீனு ராமச்சந்திர படத்தில் எதுவுமே எல்லையை தாண்டது. அதனால அது டேரக்டரோட காமெடி சென்ஸ், டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நிம்மதியாகவும் இந்த படம் பண்ணாங்க. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சொல்லுங்க முத்தையா. சாமி அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நானே உங்களை கூப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த காயத்ரியும் சூர்யாவையும் தேடிக்கிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது கிராமத்துக்காரங்க மாதிரி தெரியுறாங்க. என்னாச்சு? மாட்டிக்கிட்டீங்களா? அட என்ன முத்தையா, நீங்களே இந்த சாமியோட திறமைய குறைச்சி எடை போடுறீங்க பாத்தீங்களா? ஐயோ சாமி, என்னதான் திறமா இருந்தாலும் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. உண்மைதான். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நான் புத்திசாலித்தனமா சமாளிப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. சூர்யா காயத்ரி வந்த கார் நம்பரை வச்சு அவங்க 2 பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதாச்சும் அந்த பக்கம் போகும்போது நான் பார்த்தேன். என் வீட்டுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த காரை ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டேன். இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்க காரை பத்தி என்கிட்டயே விசாரிச்சாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பா 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 பா. புரியல? ஊமையா நடிச்சேன். அவங்களும் அதை நம்பிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்த விட இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்ண போற விஷயம்தான் என் தங்கச்சி மல்லிகாவோட வாழ்க்கையவே காப்பாற்ற போகுது. ஆமா சாமி, விடிஞ்சா கல்யாணம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். செய்யக்கூடாத விஷயம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மட்டும் நல்லபடியா என் தங்கச்சி கழுத்து தாலி ஏறிடுச்சு இந்த உலகத்திலேயே சந்தோஷம் போடுற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். கண்டிப்பா நடக்க முத்தையா. யூ டோன்ட் வரி. இல்ல சாமி, உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு எண்ணம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கு. எங்க அந்த சூர்யாவும் காயத்ரியும் இப்படியோ வந்து மேரேஜ் நிப்பாட்டுங்களோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கு சாமி. என்ன முத்தையா, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படியா பேசுறது? உங்களுக்கு இருக்கிற பயமும் பதட்டமும் தேவையில்லாதது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த சூர்யாவும் காயத்ரி இங்க இருந்து தப்பிச்சிட்டா என் உசுரை கொடுத்தாவது நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். உங்க தங்கச்சி சாரி நம்ம தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நன்றி சாமி. நன்றிங்கிற வார்த்தை தவிர எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. ஓகே சாமி, அவங்கள பத்திரமா பார்த்துங்க. நான் வச்சுறேன். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரி மாமா. மீரா, கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போறேன் மாமா. அவன் நம்மகிட்டே போய் சொல்லியிருக்கான் மாமா. உள்ளூருக்குள்ளேயே இருந்திருக்கான். சீக்கிரம் போ மாப்பிள, அவனை பிடிச்சிருவான். அவனை சும்மா விடக்கூடாது மாமா. மாமா, அதோ அங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க. ஆமா, அதான் நினைக்கிறேன். சீக்கிரம் போ மாப்பிள.
இதோ சாரம் கட்டி இருக்கு. அப்ப இந்த வீடு தான். திருத்து மாப்பிள. கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க மாமா. மாப்பிள இந்த வீடா தான் இருக்கும். ஆளுங்க யாரையுமே காணுங்க. சரி வா அங்க போய் பாப்போம். வாங்க போலாம். என்ன மாப்பிள பூட்டி இருக்கு? தெரியலையே. சம்பந்தியம்மா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மல்லிகாவை பற்றி துர்கா அவங்க வீட்டில் வந்து சொன்னது தப்பு தான். அது எங்கள் மேலே உள்ள மனசு கஷ்டம்தானே தவிர உண்மையிலேயே மல்லிகாவோட கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணம் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட இல்லைம்மா. அப்படி ஒரு எண்ணம்லாம் இருந்திருந்தா பஞ்சாயத்தில் அத்தனை பேர் முன்னாடி என்னை மன்னிச்சிருங்கன்னு கதற வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இங்க பாருங்கம்மா, பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அப்ப அங்க இல்ல. என் வீட்டுக்காரும் என் பிள்ளையும் தான் அங்க போயிருந்தாங்க. என் பிள்ளைக்கும் துர்காவோட அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை முத்தி போக துர்காவோட அண்ணன் அருவாளை தூக்கியிருக்காரு. நாங்க அழியணும், எங்க குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா துர்கா இன்னைக்கு வெட்டுப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அவ அப்படி செய்யலையே. அவங்க அண்ணன் வெட்டும்போது அந்த அருவாளை அவ தாங்கையில தாங்கியிருக்கா. இன்னும் கூட அந்த காயெல்லாம் ஆறல. இது பாருங்க, நீங்களே பாருங்கம்மா. மன்னிக்கிறதாங்க மனுஷ சுபாவம். எங்க மருமகளை நாங்க மனப்பூர்வமா மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். எங்களை விடுங்க. என் புள்ளையே இவ திருந்திட்டான்னு நம்பி சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ என் பொண்ணு கல்யாணத்துல என் மருமக கலந்துக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயமா படலைங்க. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அத்தை, இதை ஒரு நிமிஷம் பிடிங்க. என்னங்க? ஏம்மா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எந்த பொண்ணும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய பாவத்தை பண்ணதே நான் தான். அதை நான் மனசார ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. தயவு செஞ்சு நான் திருந்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்ன காரணமா வச்சு மல்லிகாவோட கல்யாணம் எந்த விதத்திலையும் கெட்டு போக கூடாது. மல்லிகா வாழ வேண்டிய பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே என் மாமா அவளை பார்த்து பார்த்து பக்குவமா வளர்த்திருக்காரு. என் அண்ணனுங்க எனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. திமிர்லயும் பொறாமையிலயுமே வளர்ந்துட்டேன். அது தப்புன்னு எனக்கு இப்ப புரியுதுங்க. சத்தியமா சொல்றேன், அந்த பழைய துர்கா செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமாதான் இன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு திருந்தி வந்து என் மாமா வீட்டுல நான் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால இந்த கல்யாணத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
சொல்லுங்க. அம்மா இதுக்கு மேல இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். சித்தி நீங்களாவது சொல்லுங்க சித்தி. ராஜி, இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பேசுறத கேட்கும்போது நீ இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு சரியா படல. அவளை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இல்ல பரவாயில்லன்னு சொல்லு. இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு ராஜி. நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதானே முக்கியம். சமந்தி, தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வார்த்தையில தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. வேண்டாம் அத்தை. இதுக்கு மேலேயே இவங்க மனசு மாறலன்னா என் மேல இவங்க எவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னு புரியுது. விடுங்க அத்தை, வேணாம் மாமா. இவங்க சொன்ன மாதிரி நான் கிளம்பிடுறேன். ஐயோ துர்கா, மல்லிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். நான் போயிட்டு வரேன் அத்தை. என்னங்க துர்கா, துர்கா, நில்லுமா. உன்னை நான் மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் தேவையில்லாத விஷயம். நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? சொல்ல போனா அதுக்கு அவசியமே இல்ல. திருந்திட்டேன்னு நீயே சொல்ற. நீ திருந்திட்டதா உன் அத்தையும் மாமாவும் ஒத்துக்கிட்டு உன்னை பெருமையா பேசுறாங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பலம்மா. நீயே ஆரத்தி எடு. நல்ல காரியம் நடக்க போது நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு செய். போமா, போய் ஆரத்தி எடு. வாமா துர்கா, வா. இந்த வந்து ஆர்த்தி எடு, வா. அடி பாவி ராஜி, நான் நடத்தின நாடகத்தை அப்படியே நம்பிட்டியே. என்னை வெளியே போக விட்டிருந்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். இப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. எப்படி நடக்குதுன்னு பார்க்கறேன். நான் நடக்கவும் விட மாட்டேன். உள்ள போங்க. வாங்க மாப்ள, வாங்க. பார்த்து போங்க, வாங்க. பார்த்து வழி விடுங்கப்பா, வழி விடுங்க. Start the music.